ஓகே. ஸோ இப்போ கேடிஜி சாப்டரோட லாஸ்ட் செக்ஷன் வந்துட்டோம். லாஸ்ட் செக்ஷன் வந்து அந்த கேடிஜி சாப்டர்லேருந்து கேட்ட பிஒய்க்யூஸோட ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ இப்போது இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நான் வந்து 2024ஓட ஜெய் மெயின் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன், கேடிஜிலேருந்து கேட்டது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கான்செப்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ, ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துருப்போம், அந்த எல்லா கான்செப்டும் யூஸ் பண்ணி questions இருக்கும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், கேஸ் லா, ஸ்பீட், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், மிக்சிங் ஆஃப் கேஸஸ், அது எல்லாத்துலேயும் சேர்த்து அவங்க கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம் இந்த கிளாஸில். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இந்த கொஷின் எல்லாமே அவங்க வந்து 2024 கொஷின்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 2 moles of a monoatomic gas is mixed with 6 moles of diatomic gas. Molar specific heat of the mixture at constant volume is what? ஓகே. இப்போ மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு F/2R. கரெக்டா? அப்போது எனக்கு மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், அந்த மிக்சரோட மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் வேணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு அந்த மிக்சரோட எஃப் தெரியணும்ல. அப்போது எஃபோட மிக்சருக்கு நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன் எப்படி கண்டுபிடிக்கிறது. மிக்சிங் ஆஃப் கேஸஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இந்த கான்செப்ட் மிக்சிங் ஆஃப் கேஸஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். எஃப் ஈக்குவலண்ட் என்ன? சமேஷன் எஃப்என் டிவைடட் பை சமேஷன் என். ஸோ எஃப் மிக்சர் இஸ் சமேஷன் எஃப்என் பை சமேஷன் என். இங்கே ரெண்டு கேஸஸ் இருக்குது. ஸோ எஃப்1 என்1 ப்ளஸ் எஃப்2 என்2 பை n1 plus n2. அவ்வளோதான். இப்போ ஈஸி சிம்பிளிஃபிகேஷன் தான் இது. வந்து 2 moles F1 மோனோஅட்டாமிக் கேஸோட F என்னது? 3. அது நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது? 2 கொஷனில் கொடுத்துறாங்க. ப்ளஸ் அடுத்து டயட்டோமிக் கேஸோட F என்னது? 5. எத்தனை மோல்ஸ்? 6 மோல்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2 + 6. சால்வ் பண்ணால் 36 divided by 8. So F mixture will be 18/4, 9/2. 9/2. இப்போ நான் இதை வச்சு CV of the mixture கண்டுபிடிக்க போகிறேன். என்னது? 9/2/2R which is 9/4R. ஸோ இதுதான் required CV of the mixture. Simple formula based question. First option தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்த கொஷின். If the root mean square velocity of hydrogen molecule at a given temperature and pressure is 2 km/s, root mean square velocity of oxygen at the same temperature at the same condition. Okay. First root mean square க்கு formula. Root mean square V RMS formula என்ன? √3RT/m. கரெக்டா? இங்கே வந்து என்ன சேம் கண்டிஷன், அப்போ டெம்பரேச்சர் சேமாக இருக்க போது, அதே மாதிரி கேஸ் கான்ஸ்டன்ட்டும் சேம். அப்போ இங்கே வந்து மாற போகிறது வந்து இந்த எம் மட்டும்தான். அப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் எப்படி எழுதலாம்? வி ஆர்எம்எஸ் இஸ் இல்லை, வி ஆர்எம்எஸ் ஆஃப் ஹைட்ரஜன். வி ஆர்எம்எஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னது? √3RT by molecular mass of hydrogen. Hydrogen வந்து H2. அப்போ molecular mass of hydrogen வந்து 2. ஓகே. அடுத்து V RMS of oxygen. Oxygen √3RT by of oxygen வந்து 32. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுறேன். 2 divided by 1. ஓகேவா? ஸோ V RMS of oxygen divided by V RMS of hydrogen is equals to இதில் வந்து √3RT/32 divided by √3RT/2. √3RT கேன்சல் ஆகிட்டு √2/32 இருக்குமா? ஸோ √1/16. root of 1/16 which is 1/4. 1/16 root of 1/4. root வந்து 1/4 வருமா? which is 1/2. ஸோ ஆப்ஷன் வந்து பாயிண்ட் which is 0.5. எந்த ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன். ஓகே. இப்படி தான் இந்த கொஷின் சால்வ் பண்ணணும். சிம்பிள் கொஷின். ஓகே. அடுத்த கொஷின். ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அ மோனோஅட்டாமிக் மாலிக்யூல் இஸ். கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துட்டாங்க.
ஓகே. அட் டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சரில் என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி மோனோட்டாமிக் மாலிகுல் இவ்வளோ. இது வந்து எந்த டெம்பரேச்சரில் பாசிபிள்? எனர்ஜி வந்து எப்பயும் வந்து டெம்பரேச்சர் கொடுத்து எனர்ஜி கேட்பாங்க, நம்ம அதுக்கு படிச்சிருக்கோம். இங்கே வந்து உல்ட்டா எனர்ஜி கொடுத்துட்டு அது எந்த டெம்பரேச்சர் அப்படி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ எனர்ஜி வந்து 0.414 எலக்ட்ரான் வோல்ட். ஆனால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிற கேபி என்னது? சப்ஸ்டியூட் பண்ண போகிற போல்ட்மேன் கான்ஸ்டன்ட்ல ஜூலில் இருக்குது. அப்போது நம்ம எனர்ஜி ஜூலில் தான் போடணும். அப்போ 0.414 1 electron volt is equals to 1.6 into 10 to the power minus 19 joules. ஓகேவா? ஸோ 0.414 into 1.6 into 10 to the power minus 19 joules. ஓகே, எனர்ஜி ஜூல்ஸில் வந்துச்சு. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மோனோட்டாமிக் மாலிக்யூல் நம்ம வந்து 2 கேஸ் படிச்சிருக்கோம். ஃபார் அ மாலிக்யூல் அண்ட் ஃபார் மோல்னு படிச்சிருக்கோம். ஃபார் அ மாலிக்யூல் வந்து ஃபார்முலா என்னது? ஃபார் அ மாலிக்யூல் வந்து ஃபார்முலா வந்து F/2 kT. இதே இது ஃபார் அ மோல், ஃபார் 1 மோல்னா F/2 RTன்னு வரும், அந்த டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இது. ஓகே, ஃபார் அ மாலிக்யூல், அப்போ ஒரு மாலிக்யூல் தான். ஸோ எனர்ஜி ஆஃப் 1 மாலிக்யூல் இஸ் ஈக்குவல்ஸ் டு F/2 kT. மோனோட்டாமிக் மாலிக்யூல்னா அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னது? 3/2. K கொடுத்துட்டாங்க 1.38 into 10 to the power minus 23. இது நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து 0.414 into 1.6. 0.414 into 1.6 into 10 to the power minus 19. சிம்பிளிஃபை பண்ணுறேன். டீயை வந்து ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா? 0.414 into 1.6 into 10 to the power minus 19. இது ஃபுல்லாக கீழே கொண்டு போகிறப்போ 1.5 into 1.38 into 10 to the power minus 23. ஓகே, இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுறப்போ கடைசியில் டெம்பரேச்சர் என்னென்னு வரும்னா, நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக 3200 கெல்வின்ஸ். ஓகே, இப்போது நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கிற ஈக்குவேஷன், இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து கடைசியாக ஒரு கன்ஃபியூஷன் வருது. டெம்பரேச்சர் எனக்கு கடைசியாக கிடச்சிருக்க ஆன்சர் கெல்வினில் இருக்கா செல்சியஸில் இருக்கான்னு உங்களுக்கு அது கன்ஃபியூஷன் வர்றப்ப இது வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னா, இங்கே ஈக்குவேஷனில் கேபி பாருங்கள், கேபியோட யூனிட்ஸ் பாருங்கள். யூனிட்ஸில் கெல்வின் இருக்குது. அப்போ யூனிட்ஸில் கெல்வின் இருக்கிறப்போ நான் அது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி எனக்கு வரப்போகிற டெம்பரேச்சரோட வேல்யூமே வந்து கெல்வினில் தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர் 3200 கெல்வின்ஸ், செகண்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். The total kinetic energy of 1 mole of oxygen at 27 degrees Celsius. Okay, இது ஈஸி கொஷின். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இங்கே மோலா மாலிகுலா? இங்கே மோல். அப்போ மோல்னா அது 1 மோல். ஸோ எனர்ஜி வில் பி F/2 nRT. ஜென்ரலாக F/2 nRT. இந்த கேஸில் n வந்து 1. ஓகேவா? ஸோ F என்னது? ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து டயட்டாமிக் மாலிக்யூல். அப்போ வந்து Fோட வேல்யூ என்ன? 5/2 இன்ட்டு n வந்து 1 RT. ஆரும் கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே 8.31 into R கொடுத்துட்டாங்க. டி என்னது? இப்போது இங்கேயுமே வந்து டி சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இங்கே வந்து டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஆனால் டிகிரி செல்சியஸ் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே கேஸ் கான்ஸ்டன்டோட யூனிட்டில் பாருங்கள் கே இருக்குது, கெல்வின். அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கெல்வினில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் யூனிட் வைஸ் அந்த கே கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ 273 + 27 கன்வெர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 300 கெல்வின். அப்போது இது வந்து 300 கெல்வின். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக இது வந்து சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? 2.5 into 8.31 into 300. ஓகே, இப்போ சால்வ் பண்ணால் கடைசியாக என்ன வரும்? கடைசியாக வந்து 6232.5 ஜூல்ஸ். இதுதான் ஆன்சர். இப்போது திருப்பி எனக்கு எனர்ஜிக்கு வந்து ஒரு வேல்யூ கிடச்சிருது. ஆனால் இது வந்து ஜூல்ஸில் இருக்கா இல்லை எனர்ஜியோட எந்த யூனிட்டில் இருக்குன்னு அந்த கன்ஃபியூஷன் வருது. இந்த கேடிஜி மாதிரி சாப்டர்ஸில் யூனிட்ஸ் வச்சு அவங்க நிறைய விளையாடுவாங்க. யூனிட்ஸ் வச்சு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ அதெல்லாம் எப்படி ரிசால்வ் பண்ணுறதுனா, ஒரு கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க கொஷின்லே, அதோட யூனிட்டை பார்த்தா கிளியர் ஆகிடும். ஸோ ஜூல். அப்போது நான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு கிடைக்க போகிற எனர்ஜியும் ஜூல்ஸில் தான் இருக்கும். ஸோ இது வந்து 6232.5 ஜூல்ஸ். ஆப்ஷன்ஸில் இருக்கா? தேர்ட் ஆப்ஷன். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
two vessels AB are of same size and at same temperature. A contains 1 gram of hydrogen and B contains 1 gram of oxygen. PA, PB are the pressure of gases in AB respectively. Then PA to PB is what? Okay. இப்போ கேஸ் வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது, ஏன்னா வந்து ப்ரெஷர் பற்றி பேசுகிறாங்க, டெம்பரேச்சர் பற்றி பேசுகிறாங்க, சைஸ் வால்யூம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பிவி இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ஆர்டின்னு எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ஃபார் கேஸ் ஏ பிஏ, இப்போது வெசல், 2 வெசல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வெசலுக்குள்ள கேஸை போட்டோம்னா, இப்போ கேஸ் வந்து இதுக்குள்ளே கேஸ் ஏ இருக்குன்னா, கேஸ் ஏ என்ன பண்ணும், இந்த வெசலோட மொத்த வால்யூமையுமே தான் எப்பயுமே ஆக்குப்பை பண்ணும். அதே மாதிரி கேஸ் பி இன்னொரு வெசலுக்குள்ளே போட்டாலுமே அந்த கேஸ் வந்து மொத்த வால்யூமே ஆக்குப்பை பண்ணிக்கிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் நத்திங் பட் தி வால்யூம் ஆஃப் வெசல். அந்த நம்ம வந்து எந்த வெசலில் வைக்கிறோமோ அந்த வெசலோட வால்யூம் தான் வால்யூம் ஆஃப் கேஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 2 கண்டெய்னருமே சேம் சைஸா, அப்போ வால்யூம் 2க்குமே சேம் தானே, அப்போ வீனே வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் எனக்கு தெரியாது, கரெக்டாக நம்பர் ஆஃப் மோல்ஸ் எனக்கு தெரியாது. NA அது, ஸோ வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். ஆர் கான்ஸ்டன்ட்டு, அதே மாதிரி அட் சேம் டெம்பரேச்சர், ஸோ அதையும் டீன்னு வச்சுக்கிறேன். ஓகே. அடுத்து அதே மாதிரி பிக்கு PB ஈக்குவல்ஸ் டு வால்யூம் திருப்பி சேம், NB தெரியாது, ஆர் வந்து கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் சேம், ஸோ டின்னு வச்சுக்கிறேன். இப்போது நான் ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணுறேன். ஸோ PA by PB is equals to NA by NB. PAPB is equals to NANB. ஓகே. இப்போ இந்த ரேஷியோ தான் எனக்கு வேணும். NANB எப்படி இருக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா இருக்குது, கிவன் வெயிட், ஒன் ஆஃப் த ஃபார்முலாஸ், நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, ஒன் ஆஃப் த ஃபார்முலாஸ் வந்து இது கிவன் வெயிட் பை மாலிகுலர் வெயிட், கரெக்டா? ஸோ இப்போ வந்து இங்கே ரெண்டு கேஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. என்ன கேஸ், 1 gram ஆஃப் ஆக்சிஜன். ஓகே. ஸோ கிவன் வெயிட் வந்து 1 gram. 1 gram ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட் என்ன, H2, ஸோ 2, கரெக்டா? ஸோ 1/2 டிவைடட் பை கிவன் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் என்ன, அதுவும் 1 தான். வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் என்ன, O2, அதோட மாலிகுலர் வெயிட் என்ன, 32, கரெக்டாக? 16 × 2 32, ஆமாம். ஸோ 32 இது சால்வ் பண்ணால் 32 மேலே போகும், கீழே 2 வந்துடும், which is equals to 16. ஆன்சர் இருக்கா ஆப்ஷனில், ஆப்ஷன் 1. அவ்வளோதான். இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அவங்க கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எது சேமாக இருக்குது எது வேரியாதுன்றதை வந்து கண்டுபிடிச்சிட்டாலே சால்வ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ அடுத்த கொஷின். The temperature of a gas having இவ்வளோ moles per cubic meter is 1.38 atm. ஓகே. டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து அந்த கேஸில் வந்து இப்போ அந்த கேஸை வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சுருப்போமா, அந்த கண்டெய்னர் பற்றிலாம் கவலை இல்லை. அந்த கண்டெய்னரோட இது வந்து 1 சென்டிமீட்டர் 1 மீட்டர் க்யூப்னு வச்சுக்கலாம். 1 மீட்டர் க்யூப் வால்யூமில் இவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஓகே. அது வந்து என்ன ப்ரெஷர், இவ்வளோ ப்ரெஷரில் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன்ஸில் அதோட டெம்பரேச்சர் என்ன அதான் கேட்டிருக்காங்க. ஓகே. கே வந்து போல்ட்மேன் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன யூஸ் பண்ணலாம், திருப்பி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க, எனக்கு வால்யூம் தெரியும். ஆமாம், வால்யூம் தெரியும், ப்ரெஷரும் தெரியும், கரெக்டாக? அதனால் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன். PV இஸ் ஈக்குவல்ஸ் டு NRT. சரி, இப்போ P என்னது, P வந்து 1.38 atm. ஆனால் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிற போல்ட்மேன் கான்ஸ்டன்ட்டில் எல்லாமே SI யூனிட்ஸ். அப்போ ப்ரெஷரும் SI யூனிட்டில் தானே போடணும். அப்போது 1 atm இஸ் ஈக்குவல்ஸ் டு 10⁵ பாஸ்கல்ஸ். இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் அந்த யூனிட் கன்வர்ஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? பேசிக் யூனிட்ஸ்லேருந்து மித்த சிஸ்டமோட யூனிட்ஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுற இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கணும். ஸோ 1 atm இஸ் ஈக்குவல்ஸ் டு 10⁵ பாஸ்கல்ஸ். அப்போ இங்கே கொடுத்துருக்க ப்ரெஷர் என்ன ஆகிடும், 1.38 atmல அதை பாஸ்கலாக கன்வெர்ட் பண்ணுறப்ப × 10⁵. இதுதான் வந்து ப்ரெஷர். அடுத்து வால்யூம்க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதாவது இவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது பெர் கியூபிக் மீட்டர். அப்போ நான் என்ன பண்ணலாம், இவ்வளோ மாலிக்யூல்ஸை இங்கே யூஸ் பண்ணேன்னா நான் வால்யூமில் வெறும் 1 மட்டும் போட்டால் போதும். 1 மீட்டர் க்யூப். ஏன் 1க்கு எதுவுமே பண்ணல, மீட்டர் க்யூப் தான் SI யூனிட். ஸோ அதுக்கு டேரெக்டாக 1 போட்டேன். ஓகே. இங்கே நம்பர் ஆஃப், இங்கே என்னது, n வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், கரெக்டாக? நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, என்னது, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் எனிதிங். ஓகேவா? அது வந்து ஒரு எலமெண்ட்டாக இருந்தால் ஆட்டம்,
இங்கே வந்து அது ஒரு கேஸ். ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் என்னது? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் திஸ் வால்யூம் என்னது? கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க. 2 × 10⁻25 டிவைடட் பை அவகேட்ரோஸ் நம்பர். அது வந்து என்ன இப்போதைக்கு வச்சுக்கிறேன் ஃபார் டைம் பீயிங். இன்ட்டு ஆர் இன்ட்டு டி. டி என்னது? டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இங்க கொஸ்டின்ல வந்து கே கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி R is equals to KNA. இது வந்து ஒரு ரிசல்ட். அதாவது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டையும் போல்ட்மேன் கான்ஸ்டன்ட்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. இது சில இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்போ இந்த இடத்துல எனக்கு கே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம்? R/NAவை கேன்னு மாற்றி எழுதலாம்ல. ஸோ 1. அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறேன் ஈக்குவேஷனை. 1.38 × 10⁵ 1 வந்து போயிடும் அப்படியே. ஈக்குவல்ஸ் டு 2 × 10⁻25 இன்ட்டு கே. கே தானே? ஆமாம், இது வந்து கேவாயிடும் இன்ட்டு டி. இப்போ கே எனக்கு தெரியும்ல, டீயை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். 1.38 × 10⁵ அப்பான் 2 × 10⁻25 இன்ட்டு கே. கே என்னது? 1.38 × 10⁻−23. ஓகே, இப்போ டெம்பரேச்சருக்கு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு, சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணால் அது வந்து சால்வ் பண்ணால் T is equals to 500ன்னு சிம்பிளிஃபை ஆகும். இந்த கேல்குலேஷன் காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். மேக்ஸ் ஈஸி கேல்குலேஷன் தான். ஓகேவா? சால்வ் பண்ணால் 500 கெல்வின்ஸ் வரும். அது ஆப்ஷனில் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சால்வ் பண்ணி பாருங்கள். நான் இங்கே இந்த இடத்தோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணி ஆன்சர் கரெக்டாக அக்யூரேட்டாக வருதான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போது அடுத்த கொஷின். N moles of a polyatomic gas must be mixed with 2 moles of a monoatomic gas so that mixture behaves as a diatomic gas. ஓகே, இப்போ வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ். நம்ம எப்பயுமே வந்து மிக்சரில் என்னென்ன போடுறோன்னு சொல்லிட்டு எஃப் கேட்பாங்க. இங்கே இன்டைரக்டாக எஃப் கொடுத்துட்டு நம்ம காம்போசிஷன் வச்சு, அதாவது எதை மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி கேட்குறாங்க. மிக்சர் பிஹேவ்ஸ் ஆஸ் அ டயட்டாமிக் கேஸ். அப்போ எஃப் ஆஃப் மிக்சர் என்னது? 5 தானே? ஆமாம், டயட்டாமிக் கேஸ்னா 5. அப்போது எஃப் ஆஃப் மிக்சர் ஃபார்முலா என்னது? ∑FN/n. இங்கே வந்து 2 மிக்ஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 கேஸஸ் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ F1N1 + F2N2 divided by N1 + N2 which gives F1N1 n moles of a polyatomic gas F6ன்னு கொடுத்துரும். நம்ம பாலியட்டாமிக் நம்ம படிக்கல, நம்ம வந்து ட்ரையட்டாமிக் வரைக்கும் பார்த்தோம். பாலியட்டாமிக்லாம் கொஷனில் இருந்தால் அவங்களே கொடுத்துருவாங்க எஃப். ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. எஃப் வந்து 6 × n moles, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் F2 is mixed with 2 moles of a monoatomic gas. அப்போ monoatomic gasக்கு F என்னது? 3 தானே? 3 எத்தனை மோல்ஸ்? 2 moles divided by n1 + n2. அது என்னது? n + 2 equals to f of mixture இந்த சைடு. அதான் நமக்கு தெரியுமே ஏற்கனவே 5. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5n + 10 equals to 6n + 6. இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 4 is equals to n. ஸோ n is equals to, ஸோ n is equals to 4. எந்த ஆப்ஷன்? தேர்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இது அதே கான்செப்ட் தான், ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அட் விச் டெம்பரேச்சர் RMS velocity of hydrogen molecule is equals to that of oxygen molecule at 47 degrees Celsius. ஓகே, இதுவும் ஈஸி கொஸ்டின் தான். RMS velocity பற்றி கேட்டிருக்காங்க. RMS velocity நமக்கு ஃபார்முலா தெரியுமா? VRMS is equals to √3RT/m. ஓகே, at which temperature VRMS will be equal to that of oxygen? VRMS of hydrogen will be equal to that of oxygen. VRMS of hydrogen will be equal to that of oxygen. எந்த டெம்பரேச்சர்ல இது பாசிபிள்னு கேட்டிருக்காங்க. ஓகே, √3R. ஓகே, at which temperature? ஓகே, அப்போ ஹைட்ரஜன் எந்த டெம்பரேச்சரில் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து டீன்னு வச்சுக்கிறேன். பை
m என்னது H2 ஓட மாலிகுலார் மாஸ் வந்து 2 ஈக்குவல்ஸ் டு ரூட் 3 rt. இப்போ ஆக்சிஜன் என்ன என்ன இதில் இருக்குன்றது கொஷினே கொடுத்துட்டாங்க 47 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த 47 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுமா? கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம டெம்பரேச்சர் வச்சு ரிலேட் பண்ணி படிக்கிற எல்லா ஃபார்முலாஸ்லையுமே மோஸ்ட்லி எல்லா கேசஸ்லையுமே வந்து டெம்பரேச்சர் கெல்வினில் தான் போடுவோம். உங்களுக்கு செல்சியஸில் வேணும்னா கிடைச்ச ஆன்சரை சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, அப்போ இங்கே வந்து கெல்வினில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கெல்வினாக கன்வெர்ட் பண்ணலாம். 273 + 47 10 பாக்கி 320. ஓகே, 320ன்னு வரும். T/m. m என்னது மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் 32. ஓகேவா? 3r கேன்சல் ஆகிடும். இது வந்து ரெண்டு சைடு நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ T/2 is equals to 320/32 which is 10. இது கேன்சல் பண்ணுறேன். ஓகே, கீழே மேலே கேன்சல் பண்ணுறப்போ 10 ஆகிடும். ஸோ T is equals to 20 Kelvin. அவ்வளோதான், which is ஃபோர்த் ஆப்ஷன். இப்போது இதே இது வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் கெல்வினில் இல்லை, டிகிரி செல்சியஸில் இருக்குன்னா கிடைச்ச ஆன்சர் கெல்வினில் கிடச்சிருக்கோம்ல, அதோட 273 வந்து சப்ட்ராக்ட், அதோட 273 வந்து அதோட 273 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ கொஷின் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் வந்து செல்சியஸில் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து 300 கெல்வின் ஆன்சர் வருதுன்னா 273 சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிங்க, which is 27 டிகிரி செல்சியஸ். ஃபார்முலாவே நான் இங்கே கொடுக்குறேன். டெம்பரேச்சர் இன் கெல்வின் இஸ் ஈக்குவல்ஸ் டு டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273. இதுதான் ஃபார்முலா. அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஒவ்வொரு ஃபார்முலாலையும் ஒவ்வொரு டேர்ம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கொஷினை ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இஃப் 3 moles of monoatomic gas is mixed with 2 moles of diatomic gas, the value of adiabatic exponent. ஈஸி கொஷின். adiabatic exponent காமா. ஓகே, இந்த இடத்துல adiabatic exponent வந்து காமா. காமா எப்படி கண்டுபிடிக்கிறது? CP/CV இங்கே படித்தோமே. காமா CP/CVன்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ அதே தான் CP/CV. அப்போ வந்து அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட் பண்ணுங்க, அதை வந்து எஃபோட டேர்ம்ஸில் நான் கொண்டு வரேன். ஓகேவா? CP என்னது F/2R + R தானே? ஆமாம். CV என்னது F/2R. நான் என்ன பண்ணுறேன், ஆரை ஃபஸ்ட்டு வெளில எடுத்து கேன்சல் பண்ணிடுறேன். ஆர் எல்லாம் மேலெல்லாம் போயிடும், கீழேயும் போயிடும். F/2 + 1/F/2 எல்சிஎம் எடுக்கிறேன் நியூமரேட்டரில். ஓகேவா? ஸோ /2 F + 2, இங்கே F/2 கேன்சல் ஆகிடும். ஸோ காமா இஸ் ஈக்குவல்ஸ் டு F + 2/F. ஓகே, இப்போ காமா ஆஃப் த மிக்சர் கேட்டிருக்காங்க. அப்போது காமா ஆஃப் த மிக்சர் வேணும்னா எனக்கு எஃப் ஆஃப் மிக்சர் ஃபஸ்ட்டு தெரியணும். எஃப் ஆஃப் மிக்சர் எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டு கேஸஸை வந்து மிக்ஸ் பண்ணுறோம், நமக்கு தான் தெரியுமே. எஃப் ஆஃப் மிக்சர் இஸ் ஈக்குவல்ஸ் டு காமா சமேஷன் Fn/n. ஸோ F1n1 + F2n2 டிவைடட் பை n1 + n2. F1 என்னது? மோனோஅட்டாமிக் கேஸ் ஆஃப் காமா. இங்கே வந்து மோனோஅட்டாமிக் கேஸ் ஆஃப் காமா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓகே, இந்த கொஷின் மட்டும் கடைசியாக இந்த கொஷின். ஓகே, இப்போ இந்த கொஷின் மட்டும் கடைசியாக பார்க்கலாம். ஓகே, இந்த கொஷின் கடைசியாக பார்க்கலாம். The parameter that remains the same for all molecules of all gases at a given temperature. ஓகே, அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா,
இப்போ வந்து மாலிகூல்ஸ் ஆஃப் ஆல் கேஸஸ், ஒரு கண்டெய்னரில் ஆக்சிஜன், ஒரு கண்டெய்னரில் ஹைட்ரஜன், இன்னொரு கண்டெய்னரில் நைட்ரஜன், இது எல்லாத்தையும் எடுத்து ஒரே டெம்பரேச்சர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், 300 கெல்வின்ஸில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது இதுக்குள்ளே நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும், அதே மாதிரி இதுக்குள்ளே நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும், இதுக்குள்ளே அதே மாதிரி இருக்கும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த எல்லா மாலிகூல்ஸ்க்குமே கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகிற ஒரு குவான்டிட்டி என்ன, அதான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். கைனட்டிக் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக என்ன, கைனட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா இருக்குது, F/2 nRT ஜென்ரல், அதாவது நம்பர் ஆஃப் ஒரு மோல், இல்லை அது கூட வேண்டாம், ஒரு நிமிஷம். அதாவது ஒரு மாலிக்யூலுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, ஒரு மாலிக்யூலுக்கு என்ன ஃபார்முலா, F/2 RTயா KT, F/2 KT ஒரு மாலிக்யூலுக்கு. அப்போ இங்கே வந்து that remains same for molecules of all gases at a given temperature. இங்கே ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் இருக்குது கொஷனில். ரிமைன் சேம் ஃபார் ஆல் மாலிக்யூல்ஸ் ஆஃப் அ கேஸ், ஓகேவா? இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அப்போ இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு அந்த அந்த வெசலில் அந்த கேஸ் இருக்கா, அந்த கேஸில் இருக்கிற எல்லா மாலிக்யூலுக்கும், அந்த கேஸில் இருக்கிற எல்லா மாலிக்யூலுக்குமே எது வந்து கான்ஸ்டன்ட், எந்த எந்த இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து எது கான்ஸ்டன்ட், எல்லா மாலிக்யூலுக்குமே அந்த ஒரு குவான்டிட்டி கான்ஸ்டன்ட் இருக்க போது, அது எந்த குவான்டிட்டி கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் டோட்டல் எனர்ஜி ஆர் கைனடிக் எனர்ஜி எல்லாம் ஒன்று தான், ஓகேவா? ஆஃப் அ மாலிக்யூல் ஃபார்முலா என்ன, F/2 KT, F/2 KT, ஆமாம். இப்போது ஒரே டெம்பரேச்சர் சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் ஒரே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான், K வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இதுல என்ன தெரியுது, கைனடிக் எனர்ஜி எல்லா மாலிக்யூலுக்குமே சேம். அப்போது இது வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ ஏன் மித்த ஆப்ஷன் இல்லைன்னு பார்க்கலாம். மொமெண்டம் ஃபார்முலா என்னது, P = mv. இப்போது P வந்து வியில் டிபெண்ட் ஆகிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வி நடத்தினேன்ல, வி ஆர்எம்எஸ், வி ஆவரேஜ், வி மோஸ்ட் ப்ராபபிளாக நடத்தினப்பே நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மாலிக்யூலுமே வந்து வேறு வேறு வெலாசிட்டியில், வேறு வேறு ஸ்பீடில், வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து விஆர்எம்எஸ் எப்படி கண்டுபிடிப்போம், அதனால தான் வி ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், U1 + U2 + U3. ஏன் வந்து அத்தனை வேரியபிள், ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து வெலாசிட்டி மாறிட்டே இருக்க போகுது. அப்போ ஆப்வியஸாக வந்து மொமெண்டமும் மாறும், வி மாறுறப்போ பியும் மாறிடும். அடுத்து மாஸ் சேமா, மாஸும் சேம். மாஸ் வந்து ரிமைன்ஸ் ஃபார் ஆல் மாலிக்யூல்ஸ். மாஸும் கிட்டத்தட்ட சொல்லலாம், மாஸும் சேம்னே நம்ம அசியூம் பண்ணலாம். ஏன்னா வந்து இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேஸ் பார்ட்டிகிள் தானே. ஒவ்வொரு கேஸுக்கும் அந்த அந்த மாலிகுலோட மாஸ் ஒன்றா தான் இருக்க போகுது. ஏன்னா அவங்க எல்லாருமே தேர் ஆஃப் த சேம் நேச்சர், அவங்களோட நேச்சர் சேம் தான். அட்டாமிக் லெவலில் பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் தான் வச்சுருக்க போகிறாங்க. அப்போ மாஸும் சொல்லலாம். ஸ்பீடு ஆப்வியஸாக இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பீடு இல்லை. ஆனால் இந்த இடத்துல மோஸ்ட் ஆப்வியஸ் ஆன்சர், இப்போ வந்து மல்டிபிள் ஆப்ஷனில் வந்து நீங்கள் இது சொல்லலாம், ரெண்டு ஆன்சர் சொல்லலாம். ஆனால் வந்து இங்கே வந்து மல்டிபிள் கரெக்ட் கிடையாது, ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் என்னவாக இருக்கும், கைனடிக் எனர்ஜி. மாஸ் சேம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வந்து இந்த இடத்துல உங்களை எங்கே டெஸ்ட் பண்ணலாம், கைனடிக் எனர்ஜியில் கைனடிக் எனர்ஜி தான் வந்து மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர், ஓகேவா? சரி, இப்போ அடுத்த கொஷின். A gas mixture consists of 8 moles of argon and 6 moles of oxygen at temperature T. Neglecting all vibrational modes, total energy. Okay. 8 moles of argon, 6 moles of oxygen. Argon என்ன gas? ஐடியல் இனர்ட் கேஸ். இனர்ட் கேஸ்னால் நான் ஏற்கனவே சொல்ல, இனர்ட் கேஸ்னால் நோபல் கேஸ். அவங்க வந்து மோனோஅட்டாமிக்காக, ஜென்ரலி இனர்ட் கேஸஸ்லாம் வந்து மோனோஅட்டாமிக்காக இருப்பாங்க, ஓகேவா? மோனோஅட்டாமிக்னா F என்னது, 3. ஆக்சிஜன் டயட்டாமிக், அது ஓகே. இப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. F/2 nRT + F/2 nRT. ஸோ இங்கே F என்னது, மோனோஅட்டாமிக் 3/2 nRT. அங்கே வந்து கொஷின்லாம் சால்வ் பண்ணல, ஸோ RT.
F by 2 oxygen வந்து 5/2 N கேன்சல் ஆகும் 4 கேன்சல் ஆகும் 3 ஸோ 12 RT plus 15 RT this gives 27 RT ஸோ சால்வ் பண்ணால் எனக்கு வந்து 27 RTன்னு வரும் கொஷன்லேயே RTன்னு தான் இருக்குது ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் இதுக்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் ஓகே அடுத்த கொஷின் temperature of gas is minus 78 degrees Celsius and the average kinetic energy of its molecule is K. Temperature at which the average translational kinetic energy of the molecule of the same gas becomes 2K. Okay, இப்போ 2K அதாவது 1 கெல்வின் அதாவது என்ன சொல்கிறாங்க -78 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கிறப்போ அதோட கைனடிக் கேவா அப்போது எந்த டெம்பரேச்சரில் அதோட கைனடிக் எனர்ஜி 2K ஆகும் இது வந்து கொஷினாக சிம்பிள் தான் சால்வ் பண்ணுறது சிம்பிள் தான் ஆனால் இங்கே வந்து உங்களை எதில் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த பாயிண்ட்டு கே டெம்பரேச்சரை கேவா எங்கே யூஸ் பண்ணணும் இன் சென்ஸ் கெல்வினா எங்கே யூஸ் பண்ணணும் செல்சியஸாக எங்கே யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா இப்போ கைனடிக் எனர்ஜி இது ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏதோ ஒரு கேஸ் F/2 nRT அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து டெம்பரேச்சரோட டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்போ கைனடிக் எனர்ஜி இனிஷியல் டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி ஃபைனல் இஸ் ஈக்குவல்ஸ் டு இல்லை இப்படி வேண்டாம் கைனடிக் எனர்ஜி ஃபர்ஸ்ட் கேஸில் என்னது K இஸ் ஈக்குவல்ஸ் டு K is equals to F அதே கேஸ் தான் ஸோ Fனே வச்சுக்கிறேன் F/2 அதே அமௌண்ட் ஆஃப் nRT1 இது வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் ஓகேவா அதே மாதிரி செகண்ட் கேஸில் 2K ஆகிடுது அதே இதுவே 2K is 2K ஓகே அதாவது இங்கே வந்து ஒரே ஒரு விஷயம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இங்கே K வந்து கெல்வின் கிடையாது ஒரு கான்ஸ்டன்ட் ஓகேவா அதே மாதிரி அடுத்த கேஸில் F/2 nRT2 ஓகேவா இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுறேன் டிவைட் பண்ண என்ன ஆகும் 1/2 இஸ் ஈக்குவல்ஸ் டு T1/T2 ஓகேவா இப்போ T1 என்னது T1 வந்து -78 டிகிரி செல்சியஸ் ஆனால் இங்கே செல்சியஸ் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது கெல்வினாக தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ 273 -78 ஏன் -78 ஏன்னா டெம்பரேச்சரே மைனஸில் இருக்குது ஓகேவா இப்போ இது பண்ண சால்வ் பண்ணால் 5 × 26 26 7 9 okay 95 26 sorry 19 26 minus 7 19 195 kelvins அப்போ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் ஸோ 1/2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 195 டைம்ஸ் T2 அப்போ T2 என்னது 195 × 2 10 19 390 ஓகே அப்போ 390 கெல்வின் என்னோட T2 வந்து 390 கெல்வின் ஆப்ஷன்ஸை பாருங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து எல்லாமே டிகிரி செல்சியஸில் இருக்குது ஸோ நான் திருப்பி கன்வெர்ட் பண்ண போகிறேன் பேக் டு டிகிரி செல்சியஸ் அப்போ அதில் என்ன பண்ணணும் டெம்பரேச்சரை 390 minus 273 சால்வ் பண்ண என்ன வரும் 390 minus 273 7 இது வந்து 38 1 சால்வ் பண்ணா 117 டிகிரி செல்சியஸ் ஆப்ஷன் 2 எப்படா சால்வ் பண்ணும் ஓகேவா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணும் அடுத்த கொஸ்டின் போகலாம் இப்போது அடுத்த ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அந்த கொஷின் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு டிரெக்ட் ரிசல்ட் ஓகேவா மீன் ஃப்ரீ பாத் நான் சொல்லியிருக்கேன்ல மீன் ஃப்ரீ பாத்னா என்னென்னு
அதாவது இங்கே ஒரு கொலிஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே அதே மாலிக்யூலே கொஞ்ச நேரத்தில் இங்கே ஒரு கொலிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அது இந்த 2 கொலிஷனும் அசியூம் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற, அதாவது இந்த 2 கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஏதோ ஒரு பாத்தில் ட்ராவல் ஆகிட்டு இங்கே போயிருக்கும்ல, இந்த பாத்தோட டிஸ்டன்ஸ் தான் மீன் ஃப்ரீ பாத். அதாவது இந்த கொலிஷனுக்கு நடுவில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோ அதுதான் மீன் ஃப்ரீ பாத். மீன் ஃப்ரீ பாத் என்னன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஓகேவா, இது வந்து தியரிட்டிக்கல் தான். 1 ஞாபகம் வச்சுக்கணும், ஃபேக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். 1/√2 பை டி ஸ்கொயர் என். இந்த கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த கொஷின் அதாவது என்னென்னா, என் வந்து நம்பர் டென்சிட்டினா ஒரு 1 மீட்டர் கியூப்ல எத்தனை மாலிகூல்ஸ் இருக்குது. ஓகேவா, டி வந்து டயமீட்டராக இருந்ததுன்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் கவர்ட் பிட்வீன் 2 சக்ஸசிவ் கொலிஷன்ஸ், அதாவது மீன் ஃப்ரீ பாத் என்னது கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. கொஷின் நான் ஃபுல்லாக இங்கே கொடுக்கல, தேவையில்லை, ஏன்னா 4 ஆப்ஷனும் ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டு. அதனால நான் வந்து 4 ஆப்ஷன் கொடுக்கல, சிடின்னு கொடுத்துருந்தாங்க. 4மே 4 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு எக்ஸ்பிரஷன் இதுதான் ஆன்சர். இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேக்டாக ஞாபகம் வச்சுக்க, ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, 1/√2 பை டி ஸ்கொயர் என். இங்கே டி என்னது டயாமீட்டர் ஆஃப் மாலிக்யூல், என் என்னது நம்பர் டென்சிட்டி. ஓகேவா, சரி. இப்போ இதை வச்சே ஒரு கொஷின், த மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி மாலிகுலர் டயமீட்டர். கரெக்ட். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஃபார்முலா தெரியும் எனக்கு, அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். அடுத்து, ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகூல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அப்சல்யூட் டெம்பரேச்சர். கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, F/2 nRT. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தானே ரெண்டுமே, அப்போ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போது போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ட்ரூ. ஆப்ஷன் 3. ஓகே, இப்போ அடுத்து, எனர்ஜி ஆஃப் 10 non-rigid molecules at temperature T. இப்போது இங்கே இந்த கொஷின் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. 10 diatomic molecules கொடுத்தா எனக்கு சால்வ் பண்ண தெரியும். இங்கே நான் ரிஜிட்னு புதுசாக ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்னென்னா, இப்போ டயாட்டமிக் மாலிகூல்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும், 5 மொத்தமாக வந்து அதோட டோட்டல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5. ஏன்னா டிரான்ஸ்லேஷனல் 3, ரொட்டேஷனல் 2ன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதே அது ஒரு நான் ரிஜிட் மாலிக்யூலாக இருந்ததுன்னா மாறப்போகுது எல்லாம். டிரான்ஸ்லேஷனல் 3 தான், ரொட்டேஷனல் 2, ஆனால் எக்ஸ்ட்ராவா வைப்ரேஷனல் 2 ஆகும். அது வந்து ஒரு நான் ரிஜிட் டயட்டமிக் மாலிகுலர் இருந்தால் இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபேக்ட். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல என்ன மாறும், எஃப் மாறுமா, எஃப் வேல்யூ என்னது எக்ஸ்ட்ரா 2, ஸோ 7. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எனர்ஜி ஆஃப் 10 நான் ரிஜிட் டயட்டமிக் மாலிக்யூல்ஸ், மோல் கிடையாது மாலிக்யூல்ஸ். அப்போ எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஃபார்முலா என்ன, F/2 10. ஓகேவா, F/2 n KT தானே, ஸோ F/2 n என்னது 10. கேவோட வேல்யூ என்னது, கே வந்து சப்ஸ்டியூட்டே பண்ணல, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். டி டெம்பரேச்சர், டி அதுவும் சப்ஸ்டியூட் பண்ணல. ஓகே, 10 2 கேன்சல் ஆனால் 5 ஆகிடுமா. ஸோ எஃப் வந்து என்னது 7. ஸோ 7 × 5 kBT. ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு 35 kBT, which is option 2. ஓகே, ஸோ அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட் கொஷின். ஓகேவா, இப்போ நான் வந்து கொஷின்ஸாக நிறைய சால்வ் பண்ணியிருக்கேன், தியரியும் கொடுத்துட்டேன். ஆனால் வந்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்தும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் இந்த சாப்டரில் ஒரு நல்ல grip தரும். ஓகேவா, ஸோ இந்த சாப்டராக பார்த்தா அவ்வளோதான், சாப்டர் ஓவர். ஒரு தடவை சாப்டர் நல்லா படிச்சுட்டோன்னா அப்புறம் ஈஸியாக சால்வ் பண்ணிடுறீங்க.